நாங்கள் தரிசிக்க இந்த உலகம் பின்னாக சிலுவைகளுக்கு முன்பாக நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையை துவங்கி கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த கடந்து போன மாதங்களை சிறப்பாக எங்களை நடத்தினீர, உடைய கண்ணீர் மணியை போல எங்களை பராமரித்து பாதுகாத்துக் கொண்டீர, உடைய திருவசனங்களின் மூலமாக எங்களை பலப்படுத்தினீர. உடைய பலனாக நாங்கள் எழுப்பி நிற்பதற்காக நன்றி. நீ கொடுத்துக்கிறது கிருபை நாட்களுக்காக உடைய வருகை மிக சமீபம். அதற்கு முன்பாக நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் சிறப்பாக செய்து முடிக்க உடைய சமூகத்தில் நாங்கள் ஆயத்தப்படுத்தப்பட எங்களை ஆசிரியர் எங்களை வரப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். அவனுடைய திருவசனத்தை நான் காணிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பவராக தேவனுடைய தெய்வீக பிரசனம் நம்மை உணர்ந்து கொள்ளும்படியாக நினைக்கின்றேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதிகள் 2 வேத பகுதிகள். 2ஆம் வேத பகுதி நமக்கு மார்க் 8வது அதிகாரம் 2வது அதிகாரம் 22ஆம் வசனம். திருப்பி வாசிக்கலாம் வாசிக்க. மார்க் 2:22. And no one puts new wine in old wineskins. If he does, the wine will burst the skins, and the wine is destroyed, and so are the skins. But new wine is for fresh wineskins. So, புதிய ரசம், புதிய துருத்தி, new wine in the new wine skin. இந்த வசனத்துக்குள்ளாய் வாகனத்தை வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். God is giving a new beginning. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பழையசெல்லாம் போயிடுவோம், புதுசான ஒரு நிலையில இருக்கணும்னு சொல்லி அழைக்கின்றார். இந்த வைன் ஸ்கின், அதாவது துருத்திய திராட்சை ரசத்தை சுமக்கின்ற ஒரு துருத்தியை குறித்து நம்ம பார்க்கணும் என்றால் அது ஒரு புதிய துருத்தியாக தான் இது ஹேவ் இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன். அது ஊற்றும் போது அது ஃபர்மெண்ட் ஆகும்போது அது பல்ஜ் ஆகும். ஸோ பழசாக இருந்துச்சுன்னா என்ன, பழைய பாத்திரத்தில் புதிய ரசம் ஊற்றுனா அதனால வெடிச்சிடும். ஏன்னா அது ஆல்ரெடி சுருங்கி போய் அது உலர்ந்து போனதாக இருக்குது. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலவேளையில் இந்த புதிய மாதத்தில் he wants us to be a new person altogether. ஆண்டவர் ஒரு புதியவராய் இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை அழைப்பதை பார்க்கணும். he wants to bless us with a new wine. ஸோ அது புதிய ரசம் நம்ம கொடுத்து வரணும்னா we need to be new. ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களாய் புதிதானவர்களாய் நம்ம காணப்பட்டாலுடைய we will not be able to receive all that he has for us. So don't take this for granted. இந்த புது மாதம், இந்த புதிய வாழ்க்கை, புதிய நிலை நமக்கு இருக்குன்னா we need to search our hearts. நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக நம்ம காணப்படலாம். இந்த நாளுடைய இந்த மாதத்துக்குரிய ஜூன் 24, 2024 வருடத்துக்குரிய வாக்குத்தத்தமாக நாம் எல்லோரும் இணைந்து எடுத்துக்கொள்கிற வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீண்டுமாய் ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆலயங்களில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆண்டவர் இந்த காலவெளியிலே நம்மை நிரப்பும்படியாக கண்களை காரியங்களை தனியத்து நீங்கள் திராட்சை ரசம் செய்கிற இடத்துல யாராவது பார்த்துருக்கீங்களா? சரி, நாங்கள் எருசலேம் போயிருக்கும்பொழுது அந்த திராட்சை ரசம் எங்கே செய்கிறாங்களோ அதனுடைய இடத்தை நாங்கள் போய் பார்த்தோம். அந்த திராட்சை ரசத்துக்குரிய அந்த ப்ராசஸ் பண்ணுற ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு நாள் காட்டிட்டுருக்காங்க. ஸோ அங்கே பியோர் வைன், அதாவது திராட்சை ரசம் அப்படி வெண்மையாக இதை வாங்கி கொண்டு வந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப சுவை உள்ளதாக, சிறப்பானதாக, வெண்மையாக, அழகாக இது காணப்பட்டது. ஆனால் அதுக்குரிய ப்ராசஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வைன் ப்ரெஸ் ஆலங்கள் சொல்கிற அந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம், அது சுத்தமான ஒரு இடமாக அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அதை நிரப்ப போகிறார். He is going to fill the
wine press. ஆனால் அது துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை எங்கே போடப்படணும் இல்லைங்களா? only when you put the grape it can be crushed. ஸோ முதலாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த வசனத்தில் இருக்கிற முதல் கருத்து, it has to be crushed. அது கோதுமை மணியாக இருக்கும். ஸோ the flowers shall be full of wheat. கோதுமையை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. 3 கருத்துக்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகிற உதாரணங்களாக ஒப்பிடப்படுகிற ஒரு கருத்துக்களாக இருக்குது. முதலாவதாக கோதுமை, இரண்டாவதாக திராட்சை, மூன்றாவதாக எண்ணெய். ஸோ கோதுமையை பற்றி சொல்லும் பொழுது இட் ஹாஸ் டு பி crushed, இட் ஹாஸ் டு டை. இந்த 2 காரியங்கள், அது அரைத்தால் ஒழிய கோதுமை முழுசாக இருந்தால் நம்ம சாப்பிட முடியும் அப்படியே டைரெக்டாக இல்லை இல்லைங்களா? அது அரைக்கப்படணும். இட் ஹாஸ் டு பி crushed, இட் ஹாஸ் டு பி பவுடர்ட். ஆனால் அதே நேரத்தில் அது பல மடங்கு ஆகணும்னா இட் ஹாஸ் டு டை. ஸோ there is a crushing and dying of ourselves. இன்றைக்கு நாம் எல்லோருமே சாகப்படணும். We as each one of us has to die. Our egos has to die, our attitudes have to die, our thoughts have to die. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செத்து போகப்படணும், சாகடிக்கப்படணும். It has to be killed. Only on that basis wheat can grow. ஒரு கோதுமை மணி செத்தால் ஒழிய அது என்ன செய்ய முடியாது. So we have to die to ourselves. நம்ம சிலுவையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அது நாம் சிலுவை அதை அறையப்படணும். What are the things that we have carried in our life? நம்ம என்னென்ன தேவையற்ற காரியங்கள் நம்ம சுமந்துட்டு இருக்கோமோ, மன்னிக்கப்படாத காரியங்கள் சுமக்க கொண்டே அந்த கசப்புகள், அந்த கோபங்கள், அது அனைத்து நம்ம சிலுவையில் அறையப்படும். Is it possible? Yes, it is possible. எப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் முடியும். சுயமாக நம்முடைய சொந்த பலத்தில் அதை செய்ய முடியாது. ஆண்டவருடைய பலன் நமக்கு, அதான் நம்முடைய காலையில் பாடம் வந்து ஆண்டவருடைய பலனோட இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். அது சாதாரணமான ஒரு பலன் கிடையாது. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு நபரும் அதை உறுதிப்படுத்தி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவுபடுத்தினால் ஒழிய நம் வாழ்க்கையில் புதிய நிலை வராது. We will not have a new beginning. ஒரு புதிய திராட்சரசமாக, புதிய மாவாக, புதிய எண்ணெயாக நம்ம மாறணும்னா it has to be crushed. Every stages நீங்க பார்த்தீங்கன்னா the wheat has to die. The grape had to be crushed. And the எண்ணெய் எடுக்கணும்னு யோசிக்கணும், அது எல்லாமே என்ன பண்ணணும், நசுக்கப்படணும். It has to be crushed. It has to be destroyed. அதோடைய நிலை மாறி போகணும். ஒரு உப்பை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு வேணும்னா என்ன செய்யணும், அது கரைக்கப்படணும். It has to dissolve. It has to be dissolve. கண்ட பார்க்க முடியாது உப்பு நம்ம குழம்புல போட்டு விடுவோம் இல்லை இல்லைங்களா? எங்கே போட்டாலும் அது என்ன செய்யுது, it has to dissolve. So that sort of a dissolving or crushing had to happen and we have to disappear. நம்ம இமேஜே பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சாயல சரீரத்தை நாம் சுமந்து கொண்டு போகிறோம். அவரை நாம் சுமக்கிறோம். We carry the DNA of Christ. ஆண்டவருடைய சுய ரூபத்தை, அவருடைய சாயல, அவருடைய அழகை நம்ம வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். So we need to be very willing to do that. இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், the floors shall be full of wheat and the fats shall overflow with wine and the fats will overflow with oil. இந்த 3 காரியங்களை பார்க்கும் பொழுது கோதுமை, திராட்சை and எண்ணெய். I want to just share about the importance or the symbolic meaning of these 3 words. ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுக்குறாருன்னா அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கோதுமை குறித்து பார்க்கும்போது it talks about abundance, நம்முடைய நிறைவை குறித்து காணப்படுகிறது. ஸோ it is a sustenance. நம்முடைய சாப்பாடு நம்ம சாப்பிட்டால்தான் உயிர் வாழ முடியும் இல்லைங்களா? நிறைய பேர் செத்து போயிடுறாங்க சாப்பாடு இல்லாமல், பஞ்சத்தினால, யாருமே அவங்களுக்கு உணவு கொடுக்காம இருக்கிறதுனால. பட் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும், இனத்திற்கும், மிருக ஜீவனுக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் போஷிக்கிறது. சம்வேர் இட் ஜஸ்ட் கோஸ் அண்ட் டேக்ஸ் இல்லைங்களா? ஒரு சின்ன பறவை கூட என்ன பண்ணுது, தேடி போகுது சாப்பாட்டுக்காக. ஒரு சின்ன புழுவோ இல்லை சின்ன சாப்பாடோ தேடி ஒவ்வொன்றாய் பொறிக்கிறது, பிழைப்பதை கொடுப்பாங்க. ஸோ God is a God who provides. It talks about the provision. ஆண்டவர் நம்மை பல மடங்காக நிரம்புவது மாத்திரமில்லை, அவர் நம்மை போஷிக்கின்றனர். ஸோ அது எப்படியா போஷிப்பார்னா he will give in abundance. அதை நிறைவானதாய் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கு. It talks about also
ஃபர்டிலிட்டி, அதாவது நம்முடைய சரீரத்தில் நம்ம பெற்றெடுக்கிற சந்ததியினுடைய அளவை கூட இந்த இடத்துல வெளிப்படுத்தும். ஸோ சைக்கிள் ஆஃப் லைஃப், நம்முடைய ஜீவனுடைய வட்டத்தை கூட நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கணும். ஸோ இட் symbolizes how humans have to be connected with the world, to connect with God's plan in our life. ஸோ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியங்கள், ஒரு ஆவிக்குரிய நிலைகளும் அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசிக்கின்ற மத நிலையிலும் அதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இட் இஸ் அ நரிஷ்மெண்ட். அவனுடைய அப்பமாக உருவாக்கப்படுகிற போஷாக்கு எதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அது உணவினுடைய நிலையை நம்ம வெளிப்படுத்தும். ஸோ இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் அதை ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம அவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையை திருப்திப்படுத்துகிறது, அது நம்ம வாழ்க்கையை சிறப்பிக்கிறது, அது பல மடங்காக பெருக செய்வதை பார்க்கணும். தெர் இஸ் அ க்ரோத். நம்ம சாப்பிடும் பொழுது என்ன சரீரத்தில் வளரும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் ஆல்சோ க்ரோத் அண்ட் ஆல்சோ a transformation. ஆண்டுடைய வாசம் நமக்குள்ளே போகும்போது நம்ம வளர்ச்சியில் எப்படி வரோம்னா we will have to be transformed inside out. உள்ள நம்ம எப்படி இருக்கோமோ அப்போ தான் வெளியே காண்பிக்கணும் இல்லைங்களா? ஒருத்தர் நம்ம டச் பண்ண என்ன ஆகும், அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் நல்ல குணசாலியா இல்லை கெட்ட குணசாலியா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம காண்பிக்கணும். ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லைஃப். நம்ம நிறைய நேரம் மற்றவங்களை பார்த்தே வாழ்ந்துடும். நிறைய நேரம் இட்ஸ் நாட் தட், இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் அஸ். When we look at people, let us look at like Jesus. ஆண்டவரை எப்படி பார்ப்போம் அப்படி பார்க்க பழகிக்கொள்ளலாம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்? மனிதர்களாக மனித நோக்கு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஸோ லெட் அஸ் சேஞ்ச் இன் அவர் லுக்ஸ், இன் அவர் தாட் பேட்டர்ன்ஸ். அதில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை போஷிக்கின்றவராக அதை பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக நம்ம கொடுக்க வல்லவர். இரண்டாவதாக வைன், ஆண்டுடைய ரசத்தை குறித்து, திராட்சை ரசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ ஆண்டு சொல்கிறார், என்னக்குள்ளாய் நீங்கள் நிலைத்திருந்தா என்னுடைய சீஷர்களாக இருப்பீங்க, சீஷர்களாக இருந்தீங்கன்னா என்னோட நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க, இணைஞ்சிருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க, கனி கொடுப்பீங்க. ஸோ when you are only abiding in Christ, only when you are united in Christ, you can give what? Fruits. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் ஒழிய நம்ம கனி கொடுக்க முடியாது. ஸோ இந்த திராட்சையானது அந்த திராட்சையுடைய தோட்டக்காரராக பிதாவாகிய தேவனை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த யோவான் எழுத சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தை முழுவதும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே காணப்படுகிற காரியம்னா the wine represent connection. அந்த திராட்சையானது என்ன செய்யணும், இணைக்கப்படணும். It has to be connected with Jesus. ஆண்டவர் தான் அதனுடைய அந்த முழு அந்த மரத்துக்கு அந்த செடிக்கு முக்கியமான அம்சமாக மத்தியத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ரூட்லேருந்து அவர் கொண்டு வந்து அந்த தண்டில் இருந்து அப்படியே தான் படருகிற அந்த படர்ந்து போகிற செடியுடைய பங்காக இருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ படர்ந்து போகும்போது யூ ஹாவ் டு யுனைட் ourselves to have a good friendship. ஆண்டவரோடு இணைந்து ஒரு நல்ல உறவு கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது when we receive strength. So again there is a word of strength. பலனை குறித்து உறுதிப்படுத்தப்படுகிறது. ஸோ இட் இஸ் அ டிட்டர்மினேஷன். என்ன, நான் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன், யாரையும் என்னை தடப்படுத்த முடியாது, யாரையும் என்னை நிறுத்த முடியாது, அவர் மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் இருப்பார். நிரந்தரமானது அதுதான். நிறைய பேர் இந்த உலகத்தை தேடியும் உலகத்துடைய ஆசாபாசங்களை தேடியும் உறவுகளே இல்லை, அதில் முறிந்து போன நிலைகளில் நம்ம காணப்படுவோம். பட் God is our connected person. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய நண்பர்களாக அழைக்கிறதை பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய சீடர்களாக நம்ம மாறும் பொழுது he connects us to be his friends. அவருடைய சொந்த நண்பர்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்ததை குறித்து அழகாக சொல்லப்படுவது பார்க்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் திராட்சை என்ற அந்த கருத்தை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே சொல்லுகிற ஒரு காரியம், நானே உண்மையான இஸ்ரவேல், I am the true Israel. இஸ்ரவேலுக்கு சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிக்கப்படுகிற ஒரு வார்த்தை திராட்சை. ஸோ ஆண்டவர் நம்மையே இந்த இடத்துல கொண்டு வரும் பொழுது ஆண்டு சொல்லுறாங்க, ஏசாமையே சொல்கிறாரு, நானே மெய்யான இஸ்ரவேலாக இருக்கின்றேன். I am the true Israel. ஸோ ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது, அவரோடு இணைந்து கொள்ளும் பொழுது நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிக்கின்றோம். பழைய பாட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு அனுபவிச்சோம், அவரோடவே நடந்தும் பேசியும் வாழ்ந்தோம். என்ன செய்தாங்க, பெருமை கண்ணுக்கு வந்துருச்சு. ஒன்ஸ் யூ ஹாவ் தட் வேற்றுமை நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சா, தட் இஸ் எண்ட் ஆஃப் இட். பிசாசு எப்படி தள்ளப்பட்டான், அவன் பெருமை கொண்டான், நானே ஆண்டவரை போல ஆயிடுறேன்.
அவன் யோசித்த உடனே ஆண்டவர் தட்டி அவனை கீழே தள்ளிட்டார். ரைட்டா? பட் he was the possession of so many things, so many resources. அவன் ரொம்ப முக்கியமானவனாக வச்சிருந்தார் ஆண்டவர். பட் he lost all that. இன்றைக்கு அவன் நம்ம எல்லாரையும் அவன் கொல்லவும் திருடவும் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கவும் அவன் காத்துட்டே இருப்பான். நம்ம அவனுக்கு உகந்தியா இருக்காம ஆண்டவர்களுடைய பிள்ளைகளாக பிரதிபலிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பிடிவாதமாக ஆண்டவருக்கு எதிர்த்து அவரே சேவிக்காம மற்ற விக்கிரகளை சேவித்தது மாத்திரமல்ல, அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு சந்ததியுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது கொஞ்ச காலம் ஆண்டவர் விசுவாசிவாங்க பின்பற்றுவாங்க. சொந்த தங்களுக்கு எல்லாம் மற்றதெல்லாம் வந்துட்டு பிறகு நம்ம ஆண்டரே புறம்ப தள்ளிட்டு ஆண்டவருக்கு எதிராக புரண்டதை பார்க்கிறோம். ஸோ அப்படியா இல்லாமல் ஆண்டவரே நாம் மையமாக இருக்கணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப்? நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையை குறித்தும் என் வாழ்க்கை குறித்தும் நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். Are you a fragrant? Wine represents fragrance. ஒரு திராட்சை நசுக்கப்படுதோ இல்லை வேகப்படப்படுதோ நம்ம பார்க்குறது ஒரு ஜூஸ் எடுக்கணும்னா அதுக்கு வேக வச்சிடும். அந்த வாசனை வீசுது. இட்ஸ் அ ஃப்ராக்ரன்ஸ். ஸோ நம்ம நசுக்கப்படும் பொழுது அது சத்த வாசனை வரணும், நிச்சயமாக கஷ்டம். இட் இஸ் கலர்ஃபுல், அது அழகான ஒரு வண்ணத்தை நிறைந்ததாக இருக்கிறது. இட் இஸ் அ ஃப்ரூட்டி, அதாவது அது நமக்கு ரசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கணும். அதனால் அப்படியாக ஒரு திராட்சையாக நம்ம ஆண்டுக்கு முன்பாக இருக்க வேண்டும். We need to be a good wine. அந்த சிறப்பான ஒரு ரசமாக நம்முடைய பாத்திரமும் சுத்தமான பாத்திரமாக. பால் வந்து நீங்கள் எடுத்து காய்ச்சிங்கன்னா நல்ல சுத்தமான பாத்திரம் தான் அது நல்லா இருக்கும் இல்லைங்களா? காய்ச்சப்படும். இது கொஞ்சம் ஏதாவது அழுக்கோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன குச்சோ தான் விழுந்த உடனடியாக இதுனா எடுக்குது, உடஞ்சி போயிடுது இல்லைங்களா, கெட்டு போயிடுது. ஸோ அதை யூஸ் பண்ணுறோமா? இந்த கீழே தான் கெட்டு போயிடுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் சுத்திகரிக்கப்பட ஒரு சுத்தமான ஒரு பாத்திரமாகக்கூடிய சிறந்த ரசத்தை நம்முடைய பாத்திரத்தில் the wine, the vessel of the wine should be received. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அழகான ஒரு எண்ணெயை பற்றி சொல்லப்படுது. எல்லா எண்ணெய்களும் மிக முக்கியமானது. இப்போ எல்லாரும் ரொம்ப கான்ஷியஸ் ஆஃப் ஆயில் இல்லைங்களா? எல்லாமே ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லை. பழைய காலத்தில் நம்ம அம்மாவெல்லாம் செக்கு எண்ணெய் செக்கு ரொம்ப ஸ்பெஷலாயிடுச்சு இல்லைங்களா? அது என்னன்னா அதில் இருக்கிற எல்லா சத்தம் அப்படியே இருக்கு. அதை ரிஃபைன் பண்ண என்ன ஆயிடுது, நிறைய அதில் இருக்கிற சத்தம்லாம் போயிருந்துச்சு. பட் இட் இஸ் டாக்ஸ் அபவுட் அவர் ஆயில். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெயாக இருக்குது, அபிஷேகத்தின் அடையாளம். இந்த காலையில் அபிஷேகத்திற்காக அர்ப்பணிங்க. இட்ஸ் அ டைம் ஃபார் யூ டு கெட் அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்ப வேண்டுமானால் நாம் சுத்திகரிக்கப்படணும். we need to be cleansed. சுத்திகரித்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்படாது. ஸோ இட்ஸ் இஸ் டைம் ஃபார் அஸ் for a renewal, for a refreshment, for a new beginning, ஒரு புதிய துவக்கம். அதனால் கோதுமை எப்படியாக உடைக்கப்பட்டு அது மாவாக ஆகி அது நமக்கு உணவுக்காக உபயோகப்படுத்தோ அப்படியாக நம்ம வாழ்க்கை. we need to be crushed, we need to be destroyed. கோதுமை மணியாக செத்தால் ஒழி அது கனிப்படுத்த முடியாது, அது வளர முடியாது, அது எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கும் ஒரு சிம்பாலிக்காக நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு பிடி கோதுமையோ அல்லது பயிரோ ஏதாவது ஒன்று எடுத்து இப்போ வீட்டில் ஒரு சின்ன பாட்டை எடுத்து அதில் நீங்கள் போடுங்க. ஒரு வெந்தயம் கூட போடணும். அதில் அழகான ஒரு வெந்தய இலையை நம்ம போகிறோம், அது உணவுக்கு பிரோஜனமாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பாலிக்காக இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது வில் டூ அ சிம்பாலிக் ஆக்ட். ஆண்டவரே அந்த விதை அங்கே இல்லவே இல்லை. அதை நம்ம பார்த்து நம்ம ஒரு ஆண்டவரோடு இணைக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றேன். புதிய எண்ணெய், புதிய திராட்சை, புதிதான ஒரு பாத்திரமாக நாம் மாற்றப்படலாம். நாம் சாக வேண்டும். We need to die to ourselves. Our egos has to die. நம்முடைய தன்னை தான் என்ற நிலை சாக வேண்டும். அப்பொழுதுதான் புதிய துருத்தியில புதிய திராட்சை ரசம் ஊற்றப்பட முடியும். தாழ்ச்சி உட்படுலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்களை நல்ல ஊற்றுவதற்கணும். எங்கள் மக்களே, நீங்கள் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க நீர் வந்திருக்கிறீர் சுவாமி. அதை நிரப்பும்படியாக ஆண்டவரே, வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கணும்னா இந்த எண்ணெய் வழிந்தோடு உங்களுக்கு சொல்லுகிறது சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நாங்கள் பார்க்கணும். அதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உறுதிப்படுத்தணும்னா நாங்கள் இந்த முதல் பங்கை நாங்கள் செய்தால் முடிய இதை பெற்றுக்கொள்ள முடியாது. Only when we give ourselves to you, Lord.
Only when we die to ourselves, only when we are allowing ourselves to be crushed. ஆண்டவரே, எண்ணெய் எடுக்கும்போது அந்த பல விதமான உடைக்கப்பட, நசுக்கப்பட, அழிக்கப்பட செய்கின்ற அந்த அனுபவங்களை பார்த்து ஒரு சுத்தமான எண்ணெய் வருகிறது போல பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும்படியாய், எங்களை அபிஷேகம் பண்ணும்படியாய், எங்களை புதிய எண்ணெயால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க இந்த காலநிலையில் எங்களை மாத்திரை வந்து கொடுக்கிறாய். எங்கள் ஒவ்வொரு மேலும் இப்படி புதிய அபிஷேகம், புதிய எண்ணெயை ஊற்றி எங்களை நிரப்புவான். நான் என்ற நிலை போடும் என்னை பற்றி பெருமை பாராட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நீர் தான் என்னுடைய நிரந்தரமான, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை ஆஸ்வதிக்க எங்களை தாழ்த்தி கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சி